தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றீர். தாகம் தாகம் என்றீர் எனக்காய் ஏங்கி நின்றீர். பாவங்கள் நீர் சுமந்தீர், எங்கள் பரிகார பலியாகினீர். எங்கள் பாவங்கள் நீர் சுமந்தீர், எங்கள் பரிகார பலியாகினீர். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. ஆமாம் ஆண்டவரே, கல்வாரி ஆண்டவரே, உம்மை பார்க்கையில ஆண்டவரே எங்களுடைய உள்ளம் உடையுதப்பா. உம்மை பார்க்கையில ஆண்டவரே எங்களுடைய இதயம் உடையுதப்பா. நீர் எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக நீர் பலியானரே ஆண்டவரே. இதோ அந்த கல்வாரி பலியில ஆண்டவரே நாங்களும் பங்கேற்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்களை நீர் அழைத்து உம்முடைய பிள்ளைகளாக உடைத்து உருமாற்றும் ஆண்டவரே. ஆமென். லூக்கா எழுதிய நற்செய்தி. ஆண்டின் பொதுக்காலம் 26ஆம் ஞாயிறு. இன்றைய தினம் உங்களோடு என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த கல்வாரி அன்பை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக பலியானதை நினைத்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதோ அந்த கல்வாரி பலியில நீங்களும் நானும் அவருடைய சிலுவையின் அடியிலே இருப்பதை நினைத்து நீங்களும் பெருமை கொள்ளுங்கள், நானும் பெருமை கொள்ளுகின்றேன். லூக்கா நற்செய்தியாளர் 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வரை உள்ள இறைவாக்கை நாம் சிந்திப்போம். மீண்டுமாக ஆண்டவர் இயேசு லூக்கா நற்செய்தியாளர் வெகு தெளிவாக அழகாக ஓர் ஓமையை என்று நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். நாம் பலமுறை அந்த ஓமையை கேட்டிருக்கின்றோம், பலமுறை அந்த ஓமையை வாசித்திருக்கின்றோம். என்ன என்று சிந்தித்து பார்ப்போமானால் இன்றைக்கு நீங்களும் நானும் செய்கின்ற தப்பு ஒன்றுதான். இதோ ஒரு பணக்காரனும் இருக்கின்றான், ஏழை லாசரும் இருக்கின்றான். அந்த பணக்காரன் மெல்லிய ஆடை அணிந்து அவன் உண்ண அழகாக தன்னுடைய மாளிகையை அர்ப்பணித்து அந்த மாளிகையிலே உண்டு குடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். வழியோரத்தில் பிச்சை எடுக்கின்ற ஒரு பிச்சைக்காரனை போல் லாசர் ஒருவர் அவருடைய வீட்டின் அருகில் மேசைக்கின் அடியில் விழுகின்ற அந்த துண்டுகளை தின்பதற்காக அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். அவருடைய உடம்பெல்லாம் புண்ணாக இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசு மிகவும் தெளிவாக சொல்லுகிறார், இதோ அந்த லாசர் அந்த மேசையில் இருந்து விழுகின்ற அந்த உணவை எடுத்து உண்பதற்குள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாய்கள் அவற்றை எடுத்து தின்று விடுகின்றன. இப்படி அவர் பசியும் பட்டினியுமாக பிச்சை எடுத்து அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்.
இந்த காலத்தில் இருவரும் இறக்கின்றார்கள். இறந்த லாசரை வானதூதர்கள் புடைசூழ நம்முடைய முதுபெரும் தந்தையாகிய ஆபிரகாம் மடியில் அவர்கள் வைக்கின்றார்கள். ஐஸ்வர்யவான் அந்த செல்வந்தன் அவனும் இறக்கின்றான். அவன் எரியா நெருப்புக்குள் போடப்படுகின்றான். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அவன் செல்வந்தனாக வாழ்ந்தான், ஏழைகளை மதிக்கவில்லை. பணக்காரனாக வாழ்ந்தான், பட்டாடை அணிந்தான், உண்டு கொழுத்திருந்தான். ஆனால் ஏழை லாசரோ அவனுடைய மேசைக்கு அடியில் கிடக்கின்ற அந்த கீழே விழுகின்ற அந்த உணவிற்காக அவன் ஏங்கி நின்றான். ஆண்டவர் இயேசு வல்லமையோடு அவனை தூக்கி செல்லுகின்றார் வான் வீட்டில். அந்த லாசர் இறந்த ஐஸ்வர்யவான் பணக்காரனுக்கு எரிநெருகத்தை நெருப்பை கொடுக்கின்றார். ஒரு நாள் அந்த மனிதன் லாசரை பார்த்து ஆபிரகாம் மடியிலே இருப்பதைக் கண்டு, தந்தை ஆபிரகாமே, இறந்த லாசரை அவனுடைய நுனி விரலில் தண்ணீரை தொட்டு எனக்கு என்னுடைய நாவை குளிர செய்யட்டும் என்று சொல்லுகின்றார். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. அவர் என்ன சொல்லுகின்றார்? உனக்கும் எனக்கும் பெரிய பாலம் ஒன்று இருக்கின்றது. நீ அங்கிருந்து நினைத்தாலும் என்னிடம் வர முடியாது, நான் நினைத்தாலும் இங்கிருந்து உங்களிடம் வர முடியாது. நீ இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது நீ செல்வந்தனாக வாழ்ந்தாய், செல்வாக்காக வாழ்ந்தாய், ஏழைகளை மதிக்கவில்லை, பணக்காரர்கள் மத்தியிலே நேர் பெரும் தனவந்தனாக வாழ்ந்து கொண்டிருந்தாய். இதோ இந்த லாசரோ இன்று உனக்கு மேலே அவன் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இருக்கின்றான், ஆண்டவரோடு கூட இருக்கின்றான். அப்பொழுது மீண்டுமாக அந்த மனிதன் சொல்லுகின்றான், என்னுடைய சகோதரர்கள் 5 பேர் இருக்கின்றார்கள், இறந்த லாசரை அவர்களிடம் அனுப்பும், அவர்களும் இந்த தீ நெருப்பிற்கு ஆளாகாதபடி அவர்கள் பிழைத்து கொள்ளட்டும் என்று அவன் வேண்டுகின்றான். அப்பொழுது நம்முடைய விசுவாசத்தின் தந்தை அவர்கள் சொல்லுகின்றார்கள், மோயிசனும் இறைவாக்கினர்களுக்கும் அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்று சொல்லுகின்றார். அப்படி இல்லை ஆண்டவரே, அப்படி இல்லை தந்தையே, இறந்த ஒருவர் நேரடியாக போய் சென்றால் அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று சொல்லுகின்றார். அவன் செல்வ பெருக்கிலிருந்து கீழே வரமாட்டான் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு அடியார்களே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு இந்த சமுதாயத்தில் நடக்கின்ற ஒன்றை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய காலத்தில் நடந்த ஒரு ஓமையை மிக தெளிவாக லூக்கா நற்செய்தியாளர் எடுத்து சொல்லுகின்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் அதைத்தானே பார்க்கின்றோம். எத்தனை பேர் பெத்த தாய் தந்தைக்கு உணவளிக்காமல் விடுதியிலே கொண்டு போய் விடுகின்றார்கள். பணம் இருக்கின்றது, பதவி இருக்கின்றது, செல்வாக்கு இருக்கின்றது, அவர்கள் நினைத்தால் எதை வேண்டும் என்றாலும் செய்யலாம். ஆனால் அவர்கள் உண்டு கொடுக்கின்றார்கள், அவர்களுடைய குடும்பத்தோடு இருக்கின்றார்கள், அவர்களுடைய மனைவி மக்களோடு செல்வந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னை ஈன்றெடுத்த தாயும் தந்தையும் அநாதை இல்லத்திலே இருக்கின்றார்கள். அங்கு அவர்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு செய்தி ஒளிபரப்பப்படுகின்றது. அந்த செய்தியை கேட்டு அவர்கள் தன்னுடைய இல்லத்திலே வந்து அந்த தாயும் தந்தையும் தூக்கி வந்து அடக்கம் செய்கின்றார்கள். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு இதைத்தான் பார்த்து சொல்லுகின்றார், ஐயோ உனக்கு கேடு, செல்வந்தனே உனக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அந்த நிலையை நாம் விட்டு இறங்கி கடவுளுடைய அன்பின் பிள்ளைகளாக வாழ நாம் கற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் என் இயேசுவே, உம் சிலுவை அடியிலே நாங்கள் அமர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். ஆண்டவரே, இதோ இன்றைய நற்செய்தி வழியாக நீர் எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றேன், ஏழைகளை அன்பு செய்யுங்கள், வீதியோரங்களில் இருப்பவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். மழை பொழிவில் ஆண்டவரை நீர் சொல்லியிருக்கின்றீர, என்ன சொல்லியிருக்கின்றேன்? நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்த்தீரா? எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தீரா?
ஆடையின்றி இருந்தேன், என்னை விடுத்தினீரா? பசியிட்டு இருந்தேன், எனக்கு உணவு அளித்தீரா என்று கேட்கின்றேன். ஆம் ஆண்டவரே, இன்றைக்கு அந்த நிலையில் தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே, நீர் உம்முடைய பரிவிரக்கத்தால் ஆண்டவரே எங்களை உடைத்து உருமாற்றும் ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவரே, இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரி ஆண்டவரே, இந்த திருச்சிலுவையை உற்று நோக்கி ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாம் இருக்கின்றது, எனக்கு பணம் இருக்கு, பதவி இருக்கு, பட்டம் இருக்கு, செல்வம் இருக்கு, ஆனால் என்னுடைய தாய் தந்தையை காக்க முடியவில்லையே என்று அவர்கள் மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மிடத்தில் வரக்கூடிய ஆற்றலை அவர்களுக்கு நிறைவாக தாரும் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களுக்கும் ஆண்டவரே, இந்த காணொளியை பார்க்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரியும் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தையும் அன்பையும் நிறைவாக பொழிந்து வழிநடத்தியர்களும் சாமி. எங்கள் ஆண்டவரும் திருமணமான இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் எங்களை வழிநடத்துவதாக. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.